அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட் மட்டும் கிடையாது. நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறக்கூடிய முக்கியமான ஒரு சமயம். ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வயதான காலத்தில் மறதி நோய்னு சொல்லக்கூடிய அல்சீமர்ஸ் நோய் வரலாம். ஏன் தூக்கம் நமக்கு சரியாக வரலை? ஸோ தூக்கம் வராமல் இருந்ததுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம உடம்புல நடக்குது? ஸோ நல்ல தூக்கம் வர என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்நாளில் 3ல் 1 பகுதியே நம்ம தூக்கத்தில் கழிக்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 8 மணி நேரம் நம்ம தூக்கத்திலே கழிக்கிறோம். பட் இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம், ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த தூக்கம் அப்படிங்கிறது அடுத்து நாம் கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பு மனசு ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த தூக்கம் அப்படிங்கிறது. நம்ம தொடர்ந்து வேலை செய்யும்போது நம்ம மூளையில் எனர்ஜி யூஸ் ஆகும். அந்த எனர்ஜி ஏடிபியாக நம்ம பிரெயினில் யூஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து அடினோசின் அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட் வரும். தொடர்ந்து இந்த அடினோசினோட அளவு அதிகமாகும் போது அது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் நம்ம அப்படியே டயர்டாகி தூங்கி போயிடுறோம் இல்லைங்களா? அந்த அடினோசினோட அளவு ரொம்ப அதிகமாகி அது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி தூங்கி போகிறோம். ஆனால் அடிக்கடி நம்ம காஃபி குடிக்கும் பொழுது இல்லை கோலா வகையான பானங்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ இந்த அடினோசினை அது குறைக்க ஆரம்பிக்குது. அதனால் நமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது. அடிக்கடி காஃபியோ டீயோ எடுத்துக்கும் போது உங்களுடைய தூக்கம் தடைப்படலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம நல்ல இரவு தூக்கத்தில் இருக்கும் பொழுது, நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம பிரெயினோட செல்கள் 60% வரைக்கும் சுருங்க ஆரம்பிக்குது. இதை கிளிம்ஃபாட்டிக் ஃப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளோட பிரெயின் செல்கள் சுருங்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூளையை சுற்றி இருக்கக்கூடிய தண்டுவட திரவம், மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லி. ஸோ இது மூளை முழுவதுமாக அதனுடைய சுற்றோட்டம் அதிகமாகி ஸோ மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை இது செய்யுது. ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லாத போது மூளையில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது. இதனால தான் நாளடைவில் அமைலாய்டு பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவாக ஆரம்பித்து மறதி நோய் வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு ஸோ தொடர்ந்து இந்த கழிவுகள் தேங்கும் போது ஞாபக மறதி நோய் வர்றதோ இல்லை ரத்த அழுத்தம் அதிகமாகிறது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஏன்னா மூளையோட எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொரு சென்ட்ரலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கான ஒரு சிக்னல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஸோ எந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம உடம்புல இந்த பிரச்சனைகளோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லைன்னா கூட உங்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போகிறதோ இல்லை பிபி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, ஹார்மோனல் சம்பந்தமான பிரச்சனைகள், மறதி நோய் மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்து ஈவன் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவில்லாமல் தொடர்ந்து மன அழுத்தம் வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நமக்கு நைட்டில் மெயினாக நம்ம பாடியில் பார்த்திங்க அப்படின்னா சரியாக தூங்கலைன்னா பித்தத்தோட அளவு அதிகமாகும். இல்லை அந்த டே ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகும். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வாட்டரில் நம்ம குளிச்சுட்டு காலில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பசு நெய் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும், கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். கால் பாதம் நம்மளுடைய கல்லீரல் இது எல்லாமே தொடர்புடைய விஷயங்கள். ஸோ அப்போ நீங்கள் கால் பாதத்தில் மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய தூக்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் நீங்கள் தள்ளி வச்சுடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும். ரெண்டாவது, ட்ரிப்டபன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்க இந்த ட்ரிப்டபன் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்றில் 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டபனாக மாறும். இதுதான் நம்ம மூளைக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெலட்டோனினாக கன்வெர்ட் ஆகிறது. ஸோ இந்த ட்ரிப்டபன் அதிகமாக எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா பாலில் இருக்குது, அதே மாதிரி கோழி முட்டையில் இருக்குது, புரோட்டீன் சார்ந்த உணவுகளில் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா
இந்த ட்ரிப்டோபன் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு போகணும், நம்ம பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தாண்டி போகணும் அப்படின்னா மற்ற ப்ரோட்டீன்ஸை விட இது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கணும். இல்லை இதை நம்ம ஒரு கார்போஹைட்ரேட்டோட காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இன்சுலின் சுரக்க ஆரம்பித்து இந்த ட்ரிப்டோபனை டைரெக்டாக பிரெயினுக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பால் எடுத்துக்கிறோம், அதில் வந்து ட்ரிப்டோபன் அதிகமாக இருக்குது, அது கூட கொஞ்சம் வாழைப்பழமும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உங்களுக்கு பிரெயினுக்கு டைரெக்டாக இந்த ட்ரிப்டோபனை வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து எடுத்துக்கலாம். இல்லை பாலில் அமுக்குராச்சூர்ணம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அமுக்குராச்சூர்ணம் சேர்த்து எடுத்துக்கும் போது அதுவும் நம்ம பிரெயினுக்கு அமைதியான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால நல்ல இரவு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம், வல்லாரை சேர்ந்த உணவுகள் இல்லை வல்லாரை நெய் வந்து எடுத்துக்கிறது. இதுவும் மனதுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஸோ வல்லாரை நெய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மதிய உணவில், இல்லைன்னா வந்து காலை உணவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வல்லாரை சட்னி மாதிரியோ இல்லை வந்து வல்லாரை உணவாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மன அமைதியை கொடுத்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல இரவு தூக்கம் வந்து கிடைக்கும். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் டாக்டர், நிறைய விஷயங்கள் என்னோட மண்டையில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்லா தண்ணியில் சில் தண்ணியில் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய காது பகுதி, காதினுடைய பின்பகுதி, உங்களுடைய கீழ்த்தாடை பகுதி வரைக்கும் நீங்கள் ஒரு 10 முறை மசாஜ் மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து அமைதி அடைஞ்சு நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வர்ம தூண்டுதல் மெத்தடையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட மானசா வகையான மருந்துகள், மானச சஞ்சீவி ரசாயனம் இல்லை வந்து மானசா கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கமும் மனப்பதட்டம் குறையிறதையும் நம்ம கண்கூட உணரலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தூக்கத்தை வந்து பாதிக்குது அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறதும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி தூக்கம் வந்து ஏன் சரியாக வரதில்லை, ஸோ சரியாக தூங்கலை அப்படின்னா நம்முடைய மூளையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், ஸோ நல்ல தூக்கம் வர்றதுக்கான 5 வழிமுறைகளை நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.